அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 6வது மாதமான ஜுமாதல் உஹ்ரா மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய ஷரிய சட்டங்களை பின்பற்றுவதைப் போன்று ஒழுக்க நெறிமுறைகளையும், குறிப்பாக ஆடை அலங்கார விஷயத்தில் இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஷரிய சட்டங்களை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற ஷரிய சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதை போன்றே ஒழுக்க நெறிமுறைகளையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும், சொல்லியும் தர வேண்டும். எப்படி சாப்பிடுவது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தண்ணீரை எப்படி குடிப்பது, எப்படி ஒருவர் கழிவறைக்கு சென்றால் சுத்தம் செய்து கொள்வது உட்பட சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாமும் செய்ய வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் நமது பிள்ளை கழிவறைக்கு செல்லும் பொழுது நின்று கொண்டுதான் என்ன செய்வான், சிறுநீர் கழிப்பான். காரணம் அவனுக்கு தெரியாது. இதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் நமது குழந்தைகளுக்கு நாமும் இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இப்பொழுது ஆடை விஷயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் சண்டே ஆயிடுச்சுன்னு சொன்னால் பேட்டை தூக்கிக்கிட்டு அரை டவுசர் போட்டு போயிடறான். அவனுக்கு 13 வயசு 14 வயசுன்னு இருக்கு. ஆனால் அரை டவுசர் போட்டு என்ன செய்யற காரணம், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய செயல்பாடும் வந்து விடுகிறது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அசத்து. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம, ஆதமுடைய மைந்தர்களே. சூரத்துல் ஆராஃபுடைய 26வது வசனம். என்ன அல்லாஹ், யா பனி ஆதம, ஆதமுடைய மைந்தர்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு வான் உலகத்திலிருந்து நாம் ஆடையை இறக்கி இருக்கிறோம். ஆடையை இறக்கி இருக்கிறாங்கிறான் அல்லாஹ். எப்படி இறக்கினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த கனியை உண்டவுடனே அவர்களுக்கு ஹயா என்பது வெளியே வந்துவிட்டது, ஷரம் என்பது வந்துருச்சு, வெட்கத்தனம் என்பது வந்தது. உடனே தன்னுடைய மறைவிடங்களை என்ன செஞ்சாங்க, அவங்க மறைச்சாங்க. அங்கே இருக்கின்ற செடி கொடிகளை வைத்து என்ன செய்தார்கள், மறைத்தார்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் பூமிக்கு வந்தார்கள். எனவே அல்லாஹ் லிபாசன் யுவாரி சவாத்திக்கும், உங்களுடைய மறைவிடங்களை, மானத்தை மறைப்பதற்காக வேண்டி நாம் ஆடையை இறக்கி இருக்கிறோம். வரீஷா, அது அலங்காரமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நமது பிள்ளைகளுக்கு அந்த மானத்திற்கான அவுரத் என்ன, எப்படி தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரை மறைத்திருப்பது ஒரு ஆண் பிள்ளைக்கு மிக முக்கியமானது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து அதே வசனத்தில் அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபுடைய 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம, ஆதமுடைய மைந்தர்களே, மக்களே, ஹுது ஸீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வரும் நேரமெல்லாம் அலங்காரத்தோடு வாருங்கள், அழகாக வாருங்கள். ஏதோ கிடைச்சதை போட்டு வராதீங்க. இதுவே ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு திருமணத்துக்கு போகிறோம், நான் எவ்வளோ டிப்பு டாப்புன்னு போகிறோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு சொன்னால் எவ்வளவு அலங்காரத்தோடு போகிறோம். நம்மளுடைய மனைவிமார்களை, நம்மளுடைய பெண் பிள்ளைகளை எவ்வளவு அலங்கரித்து அழைத்துட்டு போகிறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு வந்துடுறது. எல்லா தொழுகை நேரத்திலும் நம்ம குத்பா, நம்ம எந்த நேரத்தில் அந்த பெருநாட்களில் மட்டும்தான் அழகான ஆடையை தேடி பிடித்து வருகிறோம். இல்லை, இந்த குல்லி மஸ்ஜிதின் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் நீ தொழுகைக்கு வரும் பொழுது அல்லாஹ்வை பார்க்க வருகிறாய், எனவே அழகான தோற்றத்திலே வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு சஹாபி பரட்ட தலையோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த பரட்ட தலையை சீவுவதற்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இதே போன்று மற்றொரு சஹாபி மட்டகரமான ஒரு ஆடையை அணிந்து வந்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களிடத்துல இந்த ஆடையை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆடையும் உங்களுக்கு இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கலையா அதை வாங்குவதற்குன்னு கேட்டாங்க. அப்போது அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னிடத்துல தோட்டம் இருக்கிறது, துறவு இருக்கிறது, எல்லா செல்வங்களும் இருக்கிறது, ஆனால் அதை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை, நான் மக்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழகை விரும்புகிறான். எனவே அழகான தோற்றத்தில் பள்ளிவாசலுக்கு நாம் வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க டிஷர்ட்டையும் அந்த ஃபேண்ட்டையும் அணிஞ்சுக்கிட்டு வருகின்ற நேரத்தில், அவர்கள் சுஜூதுக்கு போகின்ற நேரத்தில் அவுரத்தெல்லாம் வெளியே தெரியுது, மறைவிடங்கள் எல்லாம் வெளியே தெரிகிறது. எப்படி தொழுக கூடும்? தொப்புள்ளிருந்து அந்த முட்டுக்கால் முடிய அவர் என்ன செய்திருக்கணும்? மறைத்திருக்கணும். அங்கே ஒரு பாகம் வெளியே தெரிகிறது என்று சொன்னால் அவருடைய தொழுகையே கூடாதே, தொழுகையே கூடாது. நம்ம பிள்ளைங்க அணிஞ்சிட்டு வராங்க. ஏன் பெரியவர்கள் கூட சில நபர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆடை விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், அழகான தோற்றத்திலே வாருங்கள். உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான தோற்றத்தில் வந்தால் அவருக்கு பெருமை என்பது ஏற்பட்டு விடுமே, மற்றவங்ககிட்டலாம் அந்த ட்ரெஸ் இல்லை, நம்மகிட்ட தான் ரொம்ப டாப்பாக போட்டிருக்கிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அவருடைய நிய்யத்தை பொறுத்தது தான். அல்லாஹுக்காக தான் நான் வரேன், அல்லாஹுக்காகத்தான் நான் இதை செய்திருக்கிறேன் என்ற அந்த நிய்யத் என்பது வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக செய்தோம் என்ற எண்ணம் என்பதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்லை, நாம் அல்லாஹுக்கு முன்னால் என்ன செய்கிறோம், வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆடை சிறந்த ஆடையாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நானும் ஆடை அணிகிறேன், என்னுடைய ஆடை என்பது சில நேரங்களில் அந்த கரடை கால் கீழ் போய்விடுகிறது, அப்படி சென்றால் அது நரகவாசிகளுடைய அடையாளம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, எனக்கு சில நேரத்தில் அது தெரியாமல் வந்து விடுகிறது என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸ்த அன் தஸ்னஅ, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏன்? உங்களுடைய நிய்யத் அப்படி அல்ல, பகட்டுக்காக பெருமைக்காக ஆடை அணிவது அல்ல. எனவே நம்மளுடைய ஆடை என்பது நம்மை சிறந்தவர்களாக காட்ட வேண்டும். ஆள் பாதி ஆட பாதி. அப்படி என்றால் என்ன? நம்மளுடைய ஆடை என்பது சிறந்தவர்களாக காட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு இடத்திற்கு நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் சிறந்த ஆடையை அணிந்து நறுமணம் கமிழ்ந்து என்ன செய்யுங்கள், போங்க. இப்படி மட்டும் சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்பிசு அல் பயாத, வெண்மையான ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், வெண்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் தெரியுமா? உங்களுடைய மௌத்தாக்களுக்கு யாராவது மரணித்து விட்டால் அதே ஆடையை கொண்டு நீங்கள் கஃனும் இட்டுக் கொள்ளுங்கள். வெண்மையான ஆடை. இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்கிறது, வெண்மையான ஆடையில அதிகமான உஷ்ணம் என்பது என்ன செய்யாது, தாக்காது. எனவே நம்மளுடைய ஆடைகளை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்லி தந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக இன்று பெண் பிள்ளைகளுக்கு நாம் ஆடை விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். நாம என்னென்னதோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடுறோம். அவங்க இன்னைக்கு ரொம்ப ஃபேஷனா போயிட்டு இருக்கு. வெளி உலகம் எப்படியாவது போகட்டும், நமது பெண் பிள்ளைகள் சிறந்த ஒழுக்க நெறிமுறைகள் பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். தொழுகையை சொல்லிக் கொடுக்குறோம், நோன்பை சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் ஹிஜாபு சம்பந்தமாகவும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹிஜாப் மிக முக்கியமானது. நம்முடைய பெண் பிள்ளைகள் வெளியில போகின்ற நேரத்தில் அவர்கள் ஹிஜாபோடு தான் என்ன செய்யணும், இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் சேர்த்து போனாங்க, இல்லை, நாம் ஹிஜாபோடு தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க வராங்க தன்னுடைய சகோதரியை பார்க்கறதுக்காக. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அஸ்மா ரலியல்லாஹு உள்ள வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வையை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி மெல்லிய ஆடையை அணிந்து வருகிறாளோ அல்லாஹ் அவரை சபிக்கிறான் என்று சொன்னார்கள். எந்த ஒரு பெண்மணி இறுக்கமான ஆடையை அணிந்து வருகிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான். எந்த ஒரு பெண்மணி ஆணுடைய ஆடையை அணிந்து வருகிறாளோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் நம்ம பெண் பிள்ளை இடத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லெக்கின்ஸ் என்ற பேரில் இறுக்கமான ஆடை, டிரான்ஸ்பரண்டான துணிகள் இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துடுறோம். என்ன ஆசத்தை பயான்ல இதெல்லாம் சொல்றீங்க, இதையெல்லாம் நம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம் பெண் பிள்ளைகளுக்கு நாம தான் வாங்கி கொடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இவர்கள் எல்லாம் நரகத்து வாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். காசியாத்தின், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனாலும் அந்த ஆடை என்பது மெல்லியதாக இருப்பதினால் அவர்களுடைய அவயங்களை வெளியில் காண்பதற்காக இருக்கும். இவர்கள் எல்லாம் நரகவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
எந்த ஒரு ஆடை அணிந்து ஆண்களை கவரக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நரகவாசிகள் என்று விசுவாசம் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த விட்டும் நம் சமுதாயத்தையும் நம் பெண் பிள்ளைகள் காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திலே ஒரு பெண்மணி வராங்க. எப்படி வராங்க? ஃபுல்லா முக்காடெல்லாம் அணிந்து பர்தாவோட வராங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, யார் இந்த பெண்மணி போர்க்களத்துக்கு நடுவில் வராங்க, யார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று நான் கேள்விப்பட்டேன், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டேன், அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்து. உடனே சஹாபிகள் கேட்டாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற சஹாபி அவர்கள் சொல்றாங்க, அந்த பெண்மணி யார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை, முக்காடு அணிந்திருந்தார்கள். உடனே நாங்கள் கேட்டோம், நீங்கள் யாருன்னே தெரியலாமா, உங்களுடைய மகனை எப்படி எங்களுக்கு தெரியும், நீங்கள் முக்காடை அகற்றினால் தானே யார் என்று தெரிய முடியும் சொன்ன பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன் உசாரி இப்னி, என்னுடைய மகனை நான் இழப்பேனே தவிர ஃபலன் உசாரி ஹயாயி, என்னுடைய வெட்கத்தை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன். மகன் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட வந்த பெண்மணி தன்னுடைய ஆடையை முழுமையாக அணிந்து கொண்டு போர்க்களத்திலே வந்து கேட்கிறார்கள், நான் என்னுடைய மகனை இழப்பேன், ஆனால் என்னுடைய இந்த பர்தாவை, என்னுடைய ஹயாவை நான் எப்பொழுதும் இழக்க மாட்டேன். ஹதீஸ்ல இருக்கு. இது எந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் ஈமான் உறுதி, ஈமானுடைய உறுதி எவ்வளவு இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய வீட்டில் தான் தஃபன் செய்யப்பட்டது. அடுத்து அவர்களுடைய 2.5 வருஷத்துக்கு பிறகு தந்தை வஃபாத் ஆனாங்க, அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டது. அது வரைக்கும் பர்தா இல்லாமல் வந்து சென்றவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே இடத்திலே அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பர்தா அணிந்து கொண்டு போனார்கள். மிஷ்காத் கிதாப்ல இருக்கு, மிஷ்காத் கிதாப்ல இருக்கு. ஏன் பர்தா? வஃபாத் ஆயிட்டு ஜனாசாவா அங்க ரவுலாவுக்கு அங்க ஏன் பர்தா அணிந்து வந்தார்கள்? அவர்கள் என்னை பார்த்து விடுவார்களோ என்ற அச்சம் என்பது வந்ததினால் நான் பர்தா அணிந்து கொண்டுதான் அதற்கு பிறகு அங்கே போவேன். அப்பா இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, அதற்கு பிறகு அந்நிய ஒருவர் தஃபன் செய்யப்பட்டவுடன் நான் பர்தா அணிந்து கொண்டுதான் போனேன். கிதாபில் மிஷ்காத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். யோசித்து பார்க்க வேண்டுமே. நமது பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஹிஜாப் சம்பந்தமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக அவர்கள் அணிகின்ற ஆடைகள் சம்பந்தமாக நாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு மருத்துவம் சொல்லுதுங்க, இன்னைக்கு மெடிக்கல் சொல்லுது, எந்த ஒரு பெண்மணி, எந்த ஒரு மனிதன் இறுக்கமான ஆடைகளை அணிகிறான் அவனுக்கு பல விதமான நோய்கள் வருகிறது. இறுக்கமான ஆடைகள், ஜீன்ஸ் பேண்ட், இன்னைக்கு இறுக்கமான ஆடைகளால் நமது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது. நம்மளுக்கு சயின்ஸ் சொல்லி தருது. பிரான்ஸில் ஹிஜாப் என்பது தடை, யாருமே ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சிட்டான், கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் ரிச்சர்ட் என்ற ஒரு அந்நியர் அவர் சொன்னாராம், இஸ்லாமிய பெண்கள் யாரேனும் ஹிஜாப் அணிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டால், ஃபைன் ஏதாவது போட்டா என்னுடைய சொத்திலிருந்து நான் கட்டுகிறேன், அது எத்தனை வருடம் இருந்தாலும் பரவாயில்லன்னா. யோசிச்சு பாருங்க, ஹிஜாபுடைய கண்ணியம் அந்நியவர்களுக்கு தெரிகிறது, நம் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டுமே, சொல்லிக் கொடுக்கணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி வராங்க, அந்த பெண்மணியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கவாசி பெண்மணியை பார்க்கணும், இந்த பெண்மணியை பாருங்கள். உடனே பார்த்தாங்க, கருத்த பெண்மணி, இவங்களையா சொர்க்கவாசின்னு சொல்கிறீங்க? ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணியை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். என்னங்க சொல்கிறீங்க? சொல்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அந்த பெண்மணி ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, வலிப்பு நோய் இருக்கிறது, அதன் காரணமாக எப்பொழுது என்றாலும் வலிப்பு வரும், நான் கீழே விழுந்து விடுவேன், என்னுடைய ஆடை அகன்று விடும், என்னுடைய ஆடை அகன்று விடும், எனவே எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், வலிப்பு நோய் இருக்கு, துவா செய்யுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷியத்தி சபர்தி, நீ நினைத்தால் பொறுமையாக இரு, ஃபலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் என்பது நசீபாகும் என்று சொன்னாங்க. நோய் இருக்கு, பொறுமையாயிரு, அல்லாஹ் அந்த நோயிலே உன்னை வைத்திருந்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், ஆனா அஸ்மீரு யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன். போயிட்டாங்க அந்த பெண்மணி சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் போனவங்க திரும்பி வந்தாங்க, வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், நோயின் காரணமாக நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் அந்த நோய் வருகின்ற நேரத்தில், வலிப்பு வருகின்ற நேரத்தில் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, அதற்காக மட்டும்
ஆடை விலகாமல் இருப்பதற்காக மட்டும் நீங்கள் துவா செய்யுங்கள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணி நோயின் காரணமாக கூட என்னுடைய ஆடை விலகி என்னுடைய ஹயா வெளியாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். எனவே நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, இஸ்லாமிய ஷரியத்துடைய என்னென்ன விஷயங்களை அணிய வேண்டும், எதை அணியக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கணும். அரை டவுசர் அணியக்கூடாது, நம்ம பள்ளிவாசலுக்கு போனால் அழகான முறையில் தான் போகணும், டிஷர்ட் போட்டு போகக்கூடாது, உருவப்படங்கள் இருக்கின்ற ஆடைகளை அணியக்கூடாது, எந்த நிறங்களை அணிய வேண்டும், இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஏன் மிக முக்கியமாக நமது பிள்ளைகளுக்கு செயினை போட்டு விடுறது, ஆண் பிள்ளைகளுக்கு வெள்ளி செயின் தானே ஹசரத்து, நம்மளுக்கு ஜாயிஸ் தானே, நீங்கள் தங்கம் தான் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கல்யாண மாப்பிள்ளை இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் கூட போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்தாலும் போடுவாங்க. ஜர்ரா ஹொத்தித்னா ஹசரத் பெண்லேருந்து தானே ஹசரத்து அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. ஹராம், பட்டாடை என்பது ஹராம், அதே போன்று தங்கம் என்பது ஆணுக்கு ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி அணிஞ்சிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிடுங்கி தூரி எரிஞ்சு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அதற்கு பிறகு எடுக்கவே இல்லை. அதை சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தார் யாருக்கும் அதை எடுத்து கொடுக்கலாமே, வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வீசினா வேண்டான்னாங்க. ஆனால் இன்னைக்கு நமது பின் ஒரே எது அணியலாம், வெள்ளியிலான மோதிரம் அணியலாமே தவிர பிரேஸ்லைட் போடுறதோ அல்லது செயின் போடுறதோ ஆண் பிள்ளைகளுக்கும் அது தடுக்கப்பட்டதுதான் என்று கிதாபுகளில் எழுதப்படுகிறது. இது எல்லாம் ஆடை விஷயத்தில், அணியக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. சின்ன ஆடை விஷயம் தானே ஹசரத் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சூரத்துல் ஆராஃப் அதே 27வது வசனம் சொல்லித் தருகிறது, உங்களுடைய தாய் தந்தை இருவர்களையும் சொர்க்கத்திலே இறக்கியது எது தெரியுமா, அந்த ஆடை, அந்த ஹயா என்பது தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த ஒரு விஷயத்தின் காரணமாக அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே ஆடை விஷயத்தில், அலங்கார விஷயத்தில் நம்மளுடைய குடும்பத்தாரை, நம்மளுடைய பெண் பிள்ளைகளை, மிக முக்கியமாக நம்மளுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாத்து ஹிஜாபோடு வளர்க்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன ஏலான். ரெட் ஹில்ஸ் பகுதியில் ஈஸ்வரன் நகர் அப்படின்னு ஒரு பிலால் பள்ளி வாசல் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5-6 மாதமாக நாங்கள் ஃபஜர் மக்தப்க்கு போகிறேன். மிக சிறப்பான மஹல்லா மக்கள், அதே போல் அங்கே இருக்கிற நிர்வாக குழு. என்னென்ன நான் பார்த்தது, ஒவ்வொரு மக்தப் அந்த பிள்ளைகள் வராங்க. ஃபஸ்ட்டு ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க, பெண் பிள்ளைகள். இப்போ பெண் பிள்ளைகளுக்கும் ஆரம்பித்து எல்லா பெண் பிள்ளைகள் ஒரு 35-40 பேர் வராங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கைலி, டெய்லி ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ. யார் கொடுப்பாங்க, ஒரு நபர் கிடையாது. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 6 பேர் 7 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்படி மிக சிறப்பான முறையில் நல்ல ஒரு பார்த்துருக்கிறேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க முதல் மாடி கட்டணும், கொஞ்சம் விரிவாக்கம் செய்யணும், காம்பவுண்ட் போடணும் அப்படி என்று ஒரு 75 லட்சம் ரூபாய் அவங்களுடைய தேவை என்பது இருக்கிறது. நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுக்காக வேண்டி நாம் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இதன் பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே நமக்கு ஒரு என்ன இருக்கிறது, மாளிகை என்பது இருக்கிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்குறுதி என்ன செய்வான், நிச்சயமாக கொடுப்பான். நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலான அதற்கான பரக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.